அருகே வடமலாப்பூர் ராஜாவயல் குருக்களையாப்பட்டி கிராமத்தார்களால் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். எம்எல்ஏ மருத்துவர் வை முத்துராஜா உடனிருந்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று வாடிவாசலிலிருந்து அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக மாடுபிடி வீரர்களுக்கு புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உறுதிமொழி வாசிக்க மாடுபிடி வீரர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சில்வர் அண்டா, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியன், காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமலைவாசன் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். குற்றாலம் பேரருவிக்கு செல்லும் பாதையில் உள்ள ராஜ் பழக்கடை குடோனில் சோதனை மேற்கொண்டபொழுது அங்கு பெட்டி பெட்டியாக மினரல் ஆயில் தடவப்பட்ட சுமார் 1100 கிலோ பேரிச்சம்பழம் பதுக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ச்சியாக அவைகளை பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றி குற்றாலம் பேரூராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கள் கொண்டு சென்று பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை தலைவராக பேராசிரியர் தங்கவேலும், அதே துறையில் இணை பேராசிரியராக சதீஷும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவரும் அரசின் அனுமதி பெறாமல் பூட்டர் பவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை துணை வேந்தருடன் இணைந்து தொடங்கி நடத்தி வந்தனர். இது தொடர்பாக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுத்த புகாரினை தொடர்ந்து இவர்கள் மீது கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு நிபந்தனை பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் கணினி அறிவியல் துறை தலைவரும் பொறுப்பு பதிவாளருமான தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். இதனால் கல்லூரி மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்காமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தின் சேலம் மாவட்ட தலைவர் பவித்தரன், அருண்குமார் மற்றும் மாவட்ட குழுவின் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள அண்ணாமலை நகர் சிவன் கோயில் கீழவீதி பகுதியைச் சேர்ந்தவர் வேலு. இவரது மகன் ஆறுமுகம் என்கிற அருட்பாண்டியன் சிதம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு இவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திடல்வெளி என்ற இடத்தில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த அண்ணாமலை நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கல்பனா மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அருண்பாண்டியன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து கொலை சம்பவம் நடந்த இடத்தில் மோப்பநாய் உதவியோடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேர்ந்தநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பச்சையப்பன் மகன் பிரபு. இவர் ஆசாரி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவரது கிராமத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பிரபு கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது இளவட்டக்கல்லை பிரபு தூக்கி பின்புறமாக எரியும் போது எதிர்பாராத விதமாக முகத்தின் தாடை பகுதியில் விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு சுருண்டு கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த பிரபுவை அங்கிருந்தவர்கள் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் பிரபுவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே தேரெழுந்தூரில் நடைபெறும் கம்பரின் திருவிழா நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வருகையையொட்டி ஆங்காங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாதுகாப்பை கருதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது அணைக்கரை அருகே திருப்பனந்தாள் மண்ணியாற்று கரை அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் நடராஜ் ஓட்டினார். அப்போது அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டு இழந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து திருப்பனந்தாள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வடசென்னை கொருக்குப்பேட்டை ஜீவா நகர் 2வது தெருவில் பாலாஜி டிரேடர்ஸ் என்ற பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தண்டையார்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தண்டையார்பேட்டை தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்தில் தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து ஆர்கே நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையிலிருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் செல்லும் மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று நள்ளிரவு 12:20 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. விமானத்தில் 148 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் உட்பட 160 பேர் இருந்தனர். தொடர்ந்து விமானம் புறப்பட்டு ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியது. அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை அறிந்த விமானி விமானத்தை ஓடுபாதையிலேயே நிறுத்திவிட்டு விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானம் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை சேர்ந்த சண்முகம் மகேஸ்வரி தம்பதியினர் தனது மகன் மற்றும் மகளுடன் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் மீஞ்சூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் கும்மனூர் அருகே காரில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதி விபத்தில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து அப்பளம் போல நொறுங்கியது. இந்த விபத்தில் சண்முகத்தின் மகன் மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்தனர். சண்முகம், மகேஸ்வரி, டிராக்டர் ஓட்டுநர் சந்தோஷ் ஆகிய மூவரும் படுகாயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.